Welcome back to A2K DK channel. I am DK. இன்னைக்கு வந்து +2 வந்து மேக்ஸ் எக்ஸாம் எழுதி இருக்காங்க. ஈஸியா டஃபா அப்படிங்கறத கேட்க போறோம். एक्चुअली ஃபேக்கல்டி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப டஃபா வந்திருக்கு அப்படினு சொல்லிருந்தாங்க. ஸ்டூடண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா அது ஈஸியா அப்படிங்கறத வந்து நம்ம கேட்க போறோம். எக்ஸாம்க்கு டைம் பத்துச்சா அப்படிங்கறது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுக்கு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணனும் அப்படினா உங்களுடைய கட் ஆஃப் தெரியணும். நீட் ஜாயின் பண்ணி MBBS ட்ரை பண்ண போறீங்க அப்படினா அதுக்கான மார்க் என்ன அப்படிங்கிறது www.getyourcollege.com வெப்சைட்ல செக் பண்ணுங்க. நீங்க உங்க கட் ஆஃப்கான மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ட ரிவ்யூ கேட்போம். சரி ஓகே. இன்னைக்கு எக்ஸாம் எழுதிருந்தீங்கல ஈஸியா இருந்துச்சா இல்ல டஃபா இருந்துச்சா எப்படி இருந்துச்சு? ஈஸியா தான் இருந்துச்சு. ஒரே ஒரு 5 மார்க் தான் அட்டெண்ட் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. ஒன் வேர்ட் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சா? ஒன் வேர்ட் வந்து ஒரு 15 மேல வந்துரும். 15 மார்க் மேல வந்துரும். ஓகே, அவுட் ஆஃப் 20. ஓகே, 2 மார்க் எல்லாமே 7 மே அட்டெண்ட் பண்ணேன். ஓகே, 5 மார்க் क्वेश्चनல அதுல ஒண்ணே ஒன்னு மட்டும் தான் ஒரு क्वेश्चन தான் அட்டெண்ட் பண்ண முடியல. பட் மத்த எல்லாமே ஈஸி தான். எவ்வளவு மார்க் வரும்? 85 வரும். உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும்? 100 80. உங்களுக்கு எது டஃபா ஃபீல் பண்ணீங்க? 5 மார்க் தான். 2 மார்க்கா 1 வேர்ட் எல்லாம் இது இல்ல. லாஸ்ட் இந்த ஆஃப் இயர்லிக்குல எக்ஸாம் எழுதி இருப்பீங்கல, லாஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பர் ரிவிஷன் பண்ணிருப்பீங்க. அத பாக்கும்போது இந்த வருஷம் ஈஸியா இருக்கா இல்ல டஃபா இருக்கா? ஈஸியா தான் இருக்கு. ஆனா வந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 9th சாப்டர் 10th ல இருந்து ஒரு 5 மார்க் அட்டெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா 15th சாப்டர்ல இருந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஓ, 9th and 10th அட்டெண்ட் பண்ணிட்டீங்க. 5th சாப்டர்ல தான் அட்டெண்ட் பண்ண முடியல. ஓ சூப்பர். உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும்? 90 above. நீங்க எதை டஃபா ஃபீல் பண்ணீங்க? கம்பல்சரி ஒரே ஒரு கம்பல்சரி அது மட்டும் அட்டெண்ட் பண்ண முடியல. ஓகே ஓகே சூப்பர். மீதி எல்லாம் ஈஸியா இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, கேர்ள்ஸ் கேட்கும்போது வந்து ரொம்ப டஃபா இருக்குதுன்னாங்க. பட் 5 மார்க் தான் இதா இருக்கு, மத்த क्वेश्चन ஈஸியா இருக்குனாங்க. நீ எப்படி எக்ஸாம் எழுதுன? எல்லாம் ஈஸியா இருக்கு. மைக் பிடிச்சுக்கோ. எல்லாம் ஈஸியா இருந்துது. எல்லாம் ஈஸியா. 1 மார்க் மட்டும் ஃபுல்லா கரெக்ட்டா இருந்தா சென்டர் எடுத்துறேனா. 5 மார்க் கரெக்ட்டா இருந்தா 1 மார்க் மட்டும். 1 மார்க் மட்டும். அதெல்லாம் ஈஸி. and 5 மார்க் 3 மார்க் எல்லாம் ஈஸி தான். எல்லாம் ஈஸி தான். 3 மார்க் क्वेश्चन ஈஸி தான். ஆமா, எல்லாம் ஈஸி தான். டைம் வந்து சொன்னேனே நம்ம டெக்னிக் இருக்கே. உங்களுடைய பழைய டெக்னிக் யூஸ் பண்ணிட்டேன். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து 1 வேர்ட், அப்புறம் 5 மார்க், 5 மார்க், 3 மார்க், அதுக்கு 2 மார்க். அதனால டைம் கரெக்ட்டா இருக்கு. 1 மார்க் மட்டும் கரெக்ட்டா இருந்தா சென்டம் வந்து. ஆமா. ஓகே சூப்பர். அவர்தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். थैंक यू. இதானே உங்க சேனல் பேரு? ஆமா ஆமா, இதே சேனல் பேரு A2K DK. ஓகே A2K வா? A2K DK. ஓகே, A2K வா?